இந்த அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த அமைச்சரவையை வந்து பிரதிநிதித்துவம் அப்படின்றது எல்லா அமைச்சரவையிலையும் பார்ப்பாங்க. இது புது அமைச்சரவை, முன்பு ஆட்சியிலே இல்லாத ஒன்று. அப்படி பார்க்குறப்போ இந்த பிரதிநிதித்துவம் வந்து முதல் முறை வென்றவர்கள் பலர். நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ போனவங்களோ ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் இருக்கார், அங்கே புதுவையில் போயிருக்காரு. செங்கோட்டையன் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து தற்காலிக சபாநாயகர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் அப்படின்ற மாதிரி ஒரு 5 பேர் தான் இருக்காங்க, எம்எல்ஏவா இருந்தவங்க அப்படின்ற அடிப்படை. சத்யபாமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எம்பியாக இருந்தவங்க. ஸோ அவ்வளோதான் இருக்காங்க அவங்களோட ஸ்ட்ரென்த். அவங்கள கழிச்சிட்டு பார்த்தா ஒரு 100 பேர் புதியவர்கள் முதல் முறை எம்எல்ஏக்கு. அப்போ அவங்கள நீங்கள் பிரதிநிதித்துவம் படுத்தணும் அப்படின்றப்போ அதுக்கான தேர்வு ரொம்ப கடினமாக இருந்தது. எப்படி இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் ரசிகர் மன்றம் மக்கள் மன்றமாகி மக்கள் மன்ற அரசியல் கட்சியாகி யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்னு பார்த்து அதில் செலக்ட் பண்ணி ஒரு 16 பேரை, வெற்றி பெற்றதில் 16 பேரை அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த அமைச்சரவையில் 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே அதிகம். கிட்டத்தட்ட 12 பேர், 28 வயசில் தொடங்கி 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க 12 பேர் இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதெல்லாம் தாண்டி 7 பேர் வரை இங்கே வந்து தலித்கள் அல்லது ஆதி திராவிடர்களாக இருக்காங்க. ஸோ அது முக்கியமான ஒன்று. சிறுபான்மையினர்களை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் வரைக்கும் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அமைச்சருடைய ஹைலைட்டான ஒரு விஷயம். பெரிய பணபலம் இருக்கிறவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி அப்படின்றதெல்லாம் இந்த அமைச்சரவை உடைச்சிருக்கு. சாதாரணமானவங்க, எளியவங்க எல்லாம் இந்த அமைச்சரவை பொறுப்புக்கு வந்திருக்காங்க. நிறைய அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டும் அதை நமக்கு உணர்த்துது.